காணும் இடமெல்லாம் கண்டா வரச் சொல்லுங்க, கண்டா வரச் சொல்லுங்க என்ற போஸ்டர்கள் தான். 2019 ஆண்டு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்களை யாராவது எங்காவது கண்டா வரச் சொல்லுங்க என்ற மக்களின் எண்ணங்களை அப்படியே பிரதிபலித்திருக்கிறது அதிமுகவின் இந்த புதிய பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை பார்த்ததிலிருந்து கொஞ்சம் கதிகலங்கித்தான் போயிருக்கிறது திமுக கூட்டணி கூடாரம். இப்போது வேண்டுமானால் சோசியல் மீடியாக்களில் ஏதாவது பொய் சொல்லியாவது சமாளிக்கலாம். ஆனால் நாளை ஓட்டு கேட்க போகும்போது தெருவில் இறங்கி மக்கள் கேள்வி கேட்பார்களே, அதை எப்படி சமாளிக்க போகிறது இந்த விடியா திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள்? 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது ஓட்டு கேட்க வீடு வீடாக வந்து வணக்கம் வைத்த திமுக காரர்கள் தேர்தலுக்கு பிறகு 2 ஆண்டுகள் ஆளையே காணும். அந்த காலத்தில் ராஜாக்கள் திக்விஜயம் வருவது போல 2021 ஆண்டு மீண்டும் வந்தார்கள். அப்போதும் அதேதான், எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போடுங்க என்று வாயில் வடை சுட்டு விட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு இன்னமும் அவர்களை காணவில்லை. ஒரு தொகுதிக்கு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் தொகுதி வளர்ச்சி நிதியாக மத்திய அரசிடமிருந்து வருகிறது. அதில் தொகுதிக்கு தேவையான விஷயங்களை செய்யத்தான் ஓட்டு போட்டு எம்பி ஆக்கி இருக்கிறார்கள் மக்கள். ஆனால் இந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் தங்கள் தொகுதிகளுக்கு எதையாவது செய்து கிழித்தார்களா? மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார்களா? தொகுதியில் அவர்களின் செயல்பாடு என்ன என்றால் அந்த கேள்விக்கு மக்கள் விடும் பெரும் மூச்சுதான் பதிலே. அந்த அளவுக்கு கோப கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அட, தொகுதி மக்களுக்கு தான் ஒன்றுமே செய்யவில்லை, அட்லீஸ்ட் மாநில நலனுக்காவது ஏதாவது செய்தார்களா? காவிரி பிரச்சனை முதல் நீட் விவகாரம் வரை நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னதான் செய்தார்கள்? அந்த உண்மைகளை புரிந்து கொண்டதால் தான், மக்களின் இந்த கோப கொந்தளிப்பை புரிந்து கொண்டதால் தான் கண்டா வரச் சொல்லுங்க, எம்பியை கண்டா வரச் சொல்லுங்க என்று பிரச்சாரத்தை தொடங்கி அதில் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கிறது அதிமுக. கோடி கோடியாய் மக்களுக்கு வரவேண்டிய பணத்தை வாங்கி மக்கள் நலத்திட்டங்களை அல்லவா செய்திருக்க வேண்டும். அதற்காகத்தானே இவர்களை எல்லாம் எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பி வைத்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் இந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் வெறும் முந்திரி பக்கோடா சாப்பிடத்தான் டெல்லி போனார்களா? 5 ஆண்டுகளில் வெறும் கையை வீசிக்கொண்டு வருவதற்கு இவர்களெல்லாம் எதற்காக எம்பி ஆக்கப்பட்டார்கள்? 2019 தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்விட்ட திமுக கூட்டணி எம்பிக்களுக்கு தக்க பாடம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பத்தான் போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.